இன்றைய 5 முக்கிய செய்திகள். பொருளியல் இடையூறுகள் தொடர்ந்து இருப்பதாகவும் உலக அரசியல் சூழலில் போட்டித்தன்மை அதிகரித்து வருவதாகவும் பிரதமர் லாரன்ஸ் வாங் தெரிவித்துள்ளார். உலக வல்லரசுகளுக்கு இடையிலான மோதல்கள் பெருகியுள்ள நிலையில் இந்த காலகட்டம் சிங்கப்பூருக்கு எளிதானதன்று என பிரதமர் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது கூறினார். செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பொருளியலை முன்னெடுக்கும் முயற்சிகள் தொடர்வதால் வேலையின்மை விகிதம் உயராமல் சிங்கப்பூர் பார்த்து கொள்ளும் என்று பிரதமர் வாங் உறுதியளித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவுக்கு ஊழியர்களை தயார்படுத்த அரசாங்கம் என்கியூசியுடன் இணைந்து செயலாற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. வாழ்க்கை செலவினத்தை அரசாங்கம் தொடர்ந்து கண்காணிக்கும் என தெரிவித்துள்ள பிரதமர் வாங், சம்பளம் பெறாத ஓய்வு பெற்ற முதியவர்கள் பாதிப்புகளை அதிகம் எதிர்நோக்குவர் என அறிவதாக கூறினார். அவர்களது நலனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் நிலைமையை அணுக்கமாக கண்காணிப்பதாகவும், அதே நேரத்தில் சம்பளங்கள் உயரும் வகையில் எல்லா சிங்கப்பூரர்களும் பார்த்து கொள்ளப்படுவர் என்றும் பிரதமர் சொன்னார். ஆண்டு அடிப்படையில் இவ்வாண்டு ஜனவரி மாதம் சிங்கப்பூர் உற்பத்தி துறை 16.6 விழுக்காடு வளர்ச்சி அடைந்தது. தொடர்ந்து 5வது மாதமாக உற்பத்தி துறை வளர்ச்சி கண்டுள்ளது. மின்பொருள்களின் உற்பத்தி அதிகரிப்பே அதற்கு முக்கிய காரணம். ஜோகூர் பாரு சோதனை சாவடி கட்டடத்தில் பிப்ரவரி 27 முதல் மார்ச் 14ஆம் தேதி வரை நாள்தோறும் அதிகாலை 12:30 மணி முதல் 3:30 மணி வரை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதாக மலேசிய எல்லை கட்டுப்பாடு முகமை அறிவித்துள்ளது. அதனால் அந்த நாள்களில் குடிநுழைவு சோதனைகளில் தாமதம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற செய்திகளுக்காக தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்தீர்கள். தமிழ் முரசுக்காக கி. ஜனார்த்தனன்.